சார் வணக்கம். வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி சார் உங்களை சந்திச்சதுல. நீங்க நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. சார் இன்னைக்கு நம்ம தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு சி. ஜோசப் விஜய் அவர்களுடைய 52வது பிறந்த நாள். நீங்க எப்படி பாக்குறீங்க? அவரது இன்னைக்கு பிறந்த நாள். முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், பிறந்தநாள் வாழ்த்துக்கள். 22/6/1974 பிறந்திருக்காரு. இன்னைக்கு 52வது வயசு பிறந்த நாள். சிறப்பான இது. இந்த வயதுகள் அவர் முதலமைச்சர் ஆயிருக்காருன்னா அவருக்கு தெய்வத்தினால் உண்ட அருள். அதனால அவருக்கு நிச்சயமா முதலமைச்சர் ஆயிருக்காரு. அவர் இனிமேல் மேலும் மேலும் முதலமைச்சராகவே இருந்து கொண்டு நாட்டு மக்களுக்கு நன்மை செய்வார் என்று சொல்லி நான் வாழ்த்துகிறேன். அவர் சாதகம் ஆட்சி, புகழ், இந்த ரெண்டுக்குமே மேன்மையான ஜாதகம். வசீகர சக்தி உள்ள ஜாதகம். ரெண்டாவது ஆன்மீக லைன்ல அவர் போக வரைக்கும் அவர் இனிமேல் ஒருத்தர் ஜெயிக்கிறாப்புல இருந்தா இதை விட மீறின ஒரு ஜாதகமா இருக்கணும். ஏன்னா அந்த மக்களாட்சி ஆரம்பிச்சதில் இருந்து திராவிட கழகங்களும் அடுத்தது அதிலிருந்து வந்த திராவிட கழகங்களும் தான் 50 வருஷமா ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. ஒரு பவர் உள்ள ஒரு ஆள் ரெண்டு கட்சியுமே மீறி ஜெயிச்சனுக்கு ஜிஎம் ஆயிருக்கான்னு சாதாரண விஷயம் கிடையாது. அது தெய்வத்தினுடைய அருள் அவருக்கு பூர்ணமா இருக்கிறதுனாலதான் அவர் ஜிஎம் ஆயிருக்கார். ரெண்டாவது ஆன்மீகத்துல அவர் தெய்வத்து மேல் நம்பிக்கை வச்சு எல்லாரும் என்னென்ன சொன்னாலும் அவர் இதையுமே கண்டுக்க மாட்டார். எதிராளி எத்தனை பேர் என்ன பேசினாலும் அவர் நேரில் பார்த்தாலோ இல்ல பேசிக்கிட்டே இருந்தாலோ இது ஒண்ணுமே வேலைக்காதுன்னு திருப்பி அவர்கிட்ட தான் சேருவாங்க. நீங்க வேணாம் பாருங்க, இப்ப இருக்கிற கட்சியில் இருக்கிற எல்லாரும் ஒன்னா சேருவாங்க, அமைச்சர்கள் சேருவாங்க. ரெண்டாவது அந்த இதுல கூடாரங்கள் எல்லாமே காலியாயிரும். ஏன்னா இப்பொழுது ஒரு அருமையான ஒரு விஷயங்கள் செஞ்சிருக்காரு. தெய்வ அறநிலையத்துறையில் தெய்வத்தினுடைய பணத்தை காணிக்கையா மக்கள் பணத்தை கொடுத்து அந்த பணத்தை வாங்கி கல்யாண மண்டபம் கட்டுறதுக்கும் பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கு வணிக வளம் கட்டுறது இது எல்லாம் நிப்பாட்டி இவர் அது செய்யக்கூடாதுன்னு சொல்லி அரசாணை வெளியிட்டிருக்காரு. இது அவர் என்ன செய்யும் அப்படின்னா, இந்த கோயில் கும்பிடுறவியிலிருந்து தெய்வத்திலிருந்து எல்லாமே இப்ப வழிபட ஆரம்பிச்சிருவாங்க. இதனுடைய வைப்ரேஷன் யாருக்கு போய் சேரும்? முதலமைச்சர் விஜய்க்கு தான் போய் சேரும். இதே முன்னால் இருந்த ஆட்சிகள் என்ன சொன்னாங்க? இதே DR பாலு, நான் 108 கோயிலோட தரமட்டம் ஆக்கியிருக்கேன், என்னை ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொன்னேன். இது எல்லா மீடியாவிலையும் பப்ளிசிட்டி ஆச்சு. இதே ராஜா அவர் என்ன சொன்னாரு? கோயிலுங்கிறதெல்லாம் இடிச்சிட்டு தரமட்டம் ஆக்கணும் அப்படின்னு சொன்னாரு. இன்னைக்கு அவருடைய நிலைமையில என்னாச்சு? இதுக்கு சப்போர்ட் பண்ண முதலமைச்சர் இன்னைக்கு அவர் டெபாசிட் வேற அந்த எந்த இதுவும் இல்லாம ஒடிக்க ஒரு மன உளைச்சல் இருக்காரு. சரிங்களா? இதுக்கெல்லாம் என்னன்னா மக்களால் எதுவுமே முடியாது, அந்த மகேஷனாலதான் முடியும். அதனால தெய்வத்தை மதிக்காதவே ஒரு நாள் அதுக்கு பலிகட ஆவாங்க. அது இதே ஒரு உதாரணம். இப்ப என்னதான் இருந்தாலும் இப்போ ஒரு ஆட்சியில் இருக்கிறப்ப இவை பண்ற அராஜகத்துக்கு ஒரு முடிவுன்னு ஒண்ணு யாரு கட்டினாங்க தெரியுமா? தெய்வம், ஆன்மீகம். அதுக்கு எத்தனை பேர் ஜெபிச்சிருப்பாங்க, எத்தனை பேர் பரிகாரங்கள் பண்ணியிருப்பாங்க, எத்தனை பேர் வேண்டி இருப்பாங்க, எத்தனை குடும்பங்கள், அழிஞ்ச குடும்பங்கள்லாம் வேண்டி இருப்பாங்க. இதோட கர்மாக்கள், ஆத்மாக்கள் அது கிரியை செய்ய ஆரம்பிக்கும். இப்ப இவர் எத்தனை கோயில் இடிச்சாலும் அந்த தெய்வங்கள் எல்லாம் ஆத்மாக்கள் அது வன தேவதைகள். அதுக்கு உயிர் கொடுத்து படைச்சு அதை உருவாக்கிட்டு அதை இடிச்சு பின்னாடி அது என்ன பண்ணும்? அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதனுடைய பிரதிபலிப்பு தான் இதனுடைய தோல்வி. இது ஆன்மீகம், அரசியல் கிடையாது. ஆன்மீகத்தை டச் பண்ணாங்க, இவங்க அரசியல் விட்டு விலக்கி விட்டாங்க. அதனால நிச்சயமா இப்ப ஜோசப் விஜய் முதலமைச்சர் ஆன பின்னாடி அவர் கிறிஸ்டியனா இருக்கிறாரு, முஸ்லீமா இருக்காரு, அது வேற அப்பாற்பட்டது. ஆனா அவர் ஆன்மீக லைன்ல இருக்கார். ஆன்மீக லைன்ல அவருக்கு தெரிஞ்சிருச்சு இதுதான் விஷயம் அப்படின்னு சொல்லி போட்டு. அதனால இனிமேல் அவரை எதிர்த்தோ
இல்லை இவர் ஆட்சியை கலைச்சிட்டு வந்து மறுபடியும் வந்து நம்ம வந்துடலாம்னு சொல்லி யாரு வந்தாலும் விஜய் தனிப்பட்ட முறையை அடுத்த குரூப் வந்துட்டு வந்தனா அவருடைய ஆட்சி தெய்வீக ஆட்சியா இருக்கும் நிச்சயமா. அதனால வந்து அவரு விஜய் பேச வாங்கிறாரு, அதை பேசணும். விஜய் ஏன் பேசணும்? அவர் காரியத்தை மட்டும்தான் நடத்திட்டு போயிட்டு இருக்காரு. விஜய் வந்து இந்த அரசாணை பிறப்பிச்சது யாருக்கு தெரியும்? எல்லாரும் என்னமே நினைச்சிருந்து இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு அரசாணையை பிறப்பிச்சு இன்னைக்கு வந்து 246 கோடி ரூபாய் இந்த வணிக வளத்துக்கும் மண்டபத்துக்கும் பள்ளிக்கூடத்துக்கும் இவர் வந்து ரத்து பண்ணி விட்டார். நீ அடுத்தாச்சு வந்து இதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, இதை எல்லா பிரச்சனையும் எல்லாம் சால்வ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, தெய்வத்தினுடைய இதுல ஆன்மீக இதுல போயிட்டு இருப்பாங்க. அப்போ இவருக்கு என்ன தெரியும்னு சொன்னாங்களே. இப்ப இதை மட்டும் எப்படி பண்ணாரு முதலமைச்சரு? லஞ்ச லாவணியங்கள் பண்ணி இத்தனையும் பண்ணி பிராடு பண்ணது இப்போ வந்து நன்மை செய்ய வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி போட்டு வாய்களையே பேசுறாங்க. ஆனா அது விஜய் பேசணும்னு தேவையே இல்லை. அவர் நடைமுறையில என்ன செய்யணும்னு செஞ்சுட்டு இருப்பாரு. விஜய்க்கு பதில அவர் மக்கள் பிரதிநிதி பேசுவாங்க, அமைச்சர்கள் பேசுவாங்க, விஜய் ரசிகர்கள் பேசுவாங்க, பொதுமக்களும் பேசுவாங்க. நீங்க அதுக்கு பதில் கூட இருப்பாங்க. நீங்க என்ன பேசினாலும் யாரை வச்சு பேசினாலும் அதுக்கு நிச்சயமா பதிலடி பேசுவாங்க. அவங்களுக்கு சப்போர்ட்டா மக்கள் இருக்காங்க, ஆன்மீகவாதி இருக்காங்க, அவர் ஆன்மீக இருக்க தெய்வமே இருக்கு. அப்ப அவர் என்ன பண்ண முடியும்? ஒன்னும் பண்ண முடியாது. விஜய்னா வெற்றி. வெற்றி அவர் பக்கம் இருக்க வரைக்கும், தெய்வம் ஒரு பக்கம் மக்கள் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது விஜயை யாராலுமே ஒன்னும் பண்ண முடியாது. வெற்றி வெற்றி தான். தமிழ்நாடு வெற்றி கழகம் வந்து ஆன்மீக லைனிலும் மக்கள் செல்வாக்கும் இருக்க வரை தமிழக வெற்றி கழகம் என்றுமே தோக்காது. ஏன்னா விஜய் வந்து முதல் வந்து இவை வந்து லஞ்சம் அடிப்பாங்க, கொள்ளை அடிப்பாங்க, அது எப்படி போச்சு இந்த மாதிரி பண்ணணுது எல்லாத்துக்கும் பப்ளிசிட்டியே தெரியாது. இப்ப வந்து டிஜிட்டல் உலகம் அப்படிங்கிறப்ப எங்க பணம் பரிமாற்றம் பண்ணாலுமே டிஜிட்டல் மூலியமா போறப்ப கண்டிப்பா தெரிஞ்சிடும். இப்ப வந்து கொள்ளை அடிக்கிறதுக்கோ இல்ல லஞ்ச லாவணி வாங்கறதுக்கோ எது பண்ணினாலும் இமிடியட்டா தெரிஞ்சிருது. பொதுமக்கள் இப்ப வந்து விழிப்புணர்வோடு இருக்காங்க. ஒரு வந்து லஞ்சம் வாங்குறவங்களுக்கு வந்து உடனே பிடிச்சு கொடுத்தா 1 லட்சம் அறிவிச்சிட்டாரு. எந்த அரசாங்கம் அறிவிக்கல. அப்போ பொதுமக்கள் என்ன பண்ணுவான், நம்ம ஏதாச்சும் பிடிச்சு கொடுத்தோம்னா 1 லட்சம் பணம் கிடைக்கும்னு சொல்லி அவன் இப்ப வந்து உளவாளியா மாறிடுவான். இப்போ பொதுமக்கள் உளவாளியாரப்ப பொதுமக்கள் முன்னாடியோ இல்லை மறைமுகமாயோ எப்படி வாங்கினாலும் கண்காணிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதனால லஞ்சம் வாங்க முடியாது. லஞ்ச ஒழிப்பை முதலமைச்சர் பொதுமக்களுக்கு 1 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்கறன்னு சொல்லி பொதுமக்களையே உளவாளியாக மாற்றிவிட்டார். அதிகாரி போய் தான் பிடிக்கணும், அதிகாரி தான் பண்ணணும், தேவையே இல்லாம பண்ணிவிட்டார். இந்த துணிச்சல் இதனால வரைக்கும் இருந்த 50 வருஷம் முதலமைச்சர் இருந்தவர்களுக்கு வந்துதா? வல்ல. அப்போ யாரு சிறப்பானவர்கள் அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. மக்களாகி நீங்களே முடிவு பண்ணுங்க. சொல்லி கொடுத்து பேசுற வாய்க்கு நீங்களே பூட்டு போட்டுக்குங்க. இது தேவையில்லாம பேசாதீங்க. விஜய் நடிக்கிறதுக்கு அவரா சேர்த்து முடிவெடுக்கிறது தான். தனி ஒரு மனிதனுடைய முடிவை யாராலையுமே தடுக்க முடியாது. அவர் என்ன முடிவெடுக்கணும் அவருக்கு மட்டும்தான் தெரியும். மக்கள் சொல்லியோ அடுத்தவர் சொல்லியோ அவர் கேட்க மாட்டார். அவரு பேச்சு அவரே கேட்க மாட்டார். அவர் மனதில் என்ன தோணுதோ அதை மட்டும்தான் செய்வார். அவரு தான் விஜய். வெற்றியின் திருமுகம் தான் விஜய். நிச்சயமா அவரு மௌனமா இருப்பதே ஒரு தெய்வீக சக்தி தான். அது யாருக்கும் சில பேர்த்துக்கு தெரியாது. பிரச்சாரம் என்பது வந்து பேச வேண்டிய நேரம், மௌனமா இருக்க வேண்டிய சாதிக்க வேண்டிய நேரம். சாதிப்புதா இல்ல பேசி பிரச்சனையை இருப்பதா? நீங்களே சொல்லுங்க. எதுக்கு பேச வேண்டும்? பேசுவதற்கு தகுந்த அமைச்சர்கள் இருக்காங்க, அது மக்கள் பிரதிநிதி இருக்காங்க, எல்லாருமே பேசுறாங்க. நீங்க என்ன பேசுங்க அது பதிலடி கொடுக்குறாங்க. அவரேன் பேச வேணும்? பேச வச்சு வேடிக்கை மட்டும் தான் பார்ப்பார். இவர் தான் பேசணும் சட்டத்தில் எழுதியா வச்சிருக்கு. ஆடுறதா கையெழுத்து தானே. முதலமைச்சர் என்றால் என்ன? அரசாணை என்ற என்ன? டாக்குமெண்டேஷன் பண்ணி பதிவு பண்ணி இந்த சட்டத்தை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லும் பொழுது அதை நிறைவேற்றக்கூடிய அதிகாரி தானே பேச வேணும். நான் சொல்வதை தான் நான் கேட்பேன். வீரவசனம் எதுக்கு பேச வேண்டும்? நீங்க எதை பேசினாலும் அவர் வந்து வசனம் பேசுகிறார், எழுதி கொடுத்து பேசுகிறார் என்று தானே சொல்லுகிறீர்கள். அதனால் அவர் பேசாமல் இருப்பதே நல்லது. என்னை பொறுத்தவரைக்கும் பேசாமல் நடைமுறையில் செய்தி காட்டினால் வெற்றி 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 வெற்றி. வெற்றியின் திருமுகம் விஜய். அது அவர் வந்து இப்பதான் வந்திருக்காரு.
ஆகலாம், அதுக்குரிய வாய்ப்புகள் வரலாம். பவர் உள்ளது. 22/6/1974 குரு, சுக்கிரன், ராகு இந்த 3 பேருமே வந்து மிகப்பெரிய ஒரு ஜாம்பவானான ஒரு எண்களின் பதிவேட்டில் இருக்கார். அப்போ இது வந்து 22/6/1974 கூட்டு நாளும் வந்து 4 வருது. பிறந்த எண்ணு 4, மாந்தி எண்ணு 6. அப்போ 8 6 14 5 56 8 14 5. அப்போ இவர் யாரு? அவருக்கு அவரே தான் ராஜா. யாரு பேச்சையும் கேட்க மாட்டார். தப்பு செஞ்சாலும் விட மாட்டார். சொந்த கட்சிக்காரனா இருந்தாலும் எந்த கட்சிக்காரனா இருந்தாலும். இந்த ஜாதகம் அப்படி அவருதான் என்று இல்லை. இந்த ஜாதகம் அந்த வடிவமைப்பில் வந்ததுதான் அந்த ஜாதகம். ஆமா, டேட் ஆஃப் பர்த் 24/6/1974 6/9 13 வீதி எண் 13 4 22 4 13க்கு ஒரு பவர் இருக்கு, 2 4க்கு ஒரு பவர். சந்திரனும் சேர்ந்து ஒரு பவர். டோட்டலா கூட்டினா 13. 1 குரு சூரியனும் புதனும் சேர்ந்த ஒரு 4 பவர். மறைமுக நம்பர் மாந்தி, மாசத்துல 6. சுக்கிரன் அது பயங்கரமான வைப்ரேஷன் செய்யும். பணங்காசுக்கு அவருக்கு எந்த காலத்திலையும் பஞ்சம் இருக்காது. அப்படி இருக்கும்போது அவர் தப்பு செஞ்சுதான் மறுபடியும் சொத்து செய்யணும்னு அவருக்கு தேவையும் கிடையாது. இருக்கிற சொத்து அனுபவிக்கிறதுக்கே அவருக்கு டைம் இருக்காது. அவர் இயக்கிறது அவருடைய ஆத்ம சக்தி தான். இந்த திருசா இயக்குறாங்க, இந்த ராம் பண்டிதர் இயக்குறாங்க. யார் பண்டிதர் எந்த பண்டிதர் சொன்னால் கேட்பார். ஆனால் அவர் சொல்லுவது தான் செய்வார் என்று யாரும் எதிர்பார்க்க முடியாது. இது அவருடைய மனச்சாட்சி பிரகாரம் தான் எதாவது விஷயம் செய்வார். ஆலோசனை பண்ணி கேட்பார், அது சரியா தவறா என்று பார்த்து இவருதான் முடிவெடுக்க வேண்டும். ஏன்னா முடிவெடுக்கும் இடத்தில் உட்கார்ந்து இருக்கிறார், வெற்றியின் விளிம்பில் உட்கார்ந்து இருக்கிறார். அப்பொழுது இவர் அவர் அடுத்த பேச்சை கேட்டு தவறாக ஒரு முடிவு எடுத்தால் அதனுடைய பலன் இவருக்கு தான் கிடைக்கும். அதனால அவர் ஆராய்ந்து வெற்றி எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் தான் அவர் நிற்பார். நிச்சயமாக இணையும். அவரை மீறி அவர் குடும்பம் எதுவுமே நடக்காது. எல்லாம் யார் வேணாலும் சொண்டு கொடுத்து சண்டை போட்ட குடும்பம் இருந்தால் சண்டை வரத்தான் செய்யும். ஆனால் முடிவுன்னு ஒண்ணு இருக்குல்ல, நிச்சயமாக ஒன்று சேர்வார்கள். அவர் ஒரு கிறிஸ்டியன். ஆனா ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு கையில வந்து சிவப்புகளை கயிறு கட்டி இருக்கிறது, நெற்றியில வந்து அழகஜாமின்னு ஒரு குடும்பம். ஆமா, அவர் ஆன்மீகம் தான், ஆன்மீகத்தில் இருக்காரு. இந்து கடவுளை வணங்குறாரு. ஏன் கிறிஸ்டின் இந்து கடவுளை வணங்கக்கூடாதுன்னு என்றாவது சட்டம் எழுதி வைத்திருக்கிறதா? அப்படி இல்லாம ஏன் இந்து கடவுள் ஏன் கும்பிடுறாரு, ஏன் கும்பிடுறாரு நீங்க அடிச்சுட்டு கிடக்குறீங்க? அவர் கும்பிட்டுட்டு போறாரு, உங்களுக்கு என்ன? முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் வந்து நடிப்பில் இருந்தார். அவர் வந்து பல உருவத்தில் பல கெட்டப்பில் இருந்தார். அதனால நீங்க பார்க்கல. இன்னைக்கு வந்து பொதுமக்களுடைய தலைவரா வந்துட்டாரு. அவர் வந்து அந்த சமயத்துல வந்து ஆன்மீகத்துல அவர் இருக்கிறது உங்களுக்கு தெரியுது. அதனால பொட்டு வச்சது உங்களுக்கு தெரியுது, திலகமிட்டது உங்களுக்கு தெரியுது, கயிறு கட்டினது உங்களுக்கு தெரியுது. அதுக்கு முன்னாடி நீங்க அவரை போய் பார்த்திருக்கிறீங்களா? கட்சி ஆரம்பிச்சு 2 வருடங்கள்ல அவர் வந்து பொதுமக்களை சந்திச்சிருக்காரு, பிரச்சாரம் பண்ணிருக்காரு. அப்பெல்லாம் இந்த மாற்றம் இல்ல. ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இந்த மாற்றம் அப்படின்னா இந்த ஆட்சி தொடர்வதற்கான நிரந்தர முதல்வர், அதற்காக வந்து இந்த மாதிரி ஒரு பரிகாரம். ஆமா, ஆன்மீகத்துல பரிகாரம் தான், ஆன்மீக தெய்வ பரிகாரங்கள் தான். சமூகாம்பி கோயிலுக்கு போனாரு, சீரடி பாய்ப்பு போனாரு, ஆன்மீக சர்ச்சுக்கு போனாரு, எல்லாத்துக்கும் போனாரு. ஏன்னா இந்து தெய்வங்கள் வணங்கும் பொழுது அது வந்து அந்த சக்தியை வந்து நிச்சயமாக வந்து அது கொடுக்கும். அதுக்கு உண்டான நம்போதிரிகள், தாந்தோதிரிகள், மூத்த குடிமக்கள், தத்தோதிரிகளத்தை சேர்ந்தவர்கள், அவர்கள் வந்து தெய்வத்தை எப்படி வணங்கினாலும் அது அருள் கிடைக்கும் என்பதை விஜய்க்கு புரிய வைத்து விட்டார்கள். அதனால அது தெரிந்து விட்டது. நம்போதிரிகள், அரசு குருமக்கள். பண்டிதர்னு சொல்லி இவர்கிட்ட இருக்கிற பண்டிதர் தான் மட்டுமல்ல, இதுக்கு பின்னால வந்து நிறைய பேர் கோயில் இதுக்கு சம்பந்தப்பட்ட நிறைய பேர் இருக்காங்க. அதில் யாரோ ஒருத்தர் சொல்லலாம்ல, அவர் வழிகாட்டிக்கலாம்ல, தெய்வத்தின் அருள் எப்படி கிடைக்கிறதுன்னு சொல்லியிருக்கலாம்ல.
ஒருத்தருக்கு சொன்னாத்தானே ஒருத்தருக்கு தெரியும். அவர் பொட்டு வச்சது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியுதுன்னா அதுக்கு பின்னாடி இருப்பது ஆன்மீகம். அந்த ஆன்மீகத்துக்கு பின்னால் இருப்பது யாரு? தெய்வம். தெய்வம் நேரடியா வராது, மனித உருவத்துல தான் வரும். இப்போ அந்த மனித உருவத்துல தெய்வமா வந்து உட்கார்ந்து மக்களுக்கு நன்மை செய்யணும்னு ஒரு மனிதர் வந்திருக்காருன்னா அது விஜய். அது அரகஜா என்று பொதுவாக சொல்லியிருக்காரு. அரகஜா அது கிடையவே கிடையாது. இது வந்து யாகம் பூஜைகள் எல்லாம் பண்ணி அதுல மை எடுத்து அதுல குருமார்கள் கொடுத்திருப்பாங்க, அதை வைத்திருக்காரு. ஜனவசியம், பணவசியம், ஆள் வசியம், எல்லா வசியம் செய்யக்கூடிய அவருக்கு கொடுத்த ஒரு தெய்வீக ஒரு வரசு பிரசாதம். அரகஜாதா அப்படிங்கிறது வந்து ஒரு மை. அது வந்து பொதுவாக தான் இருக்குமா தெரிஞ்சு யாருக்கும் வந்து அது வெற்றிகளுக்கெல்லாம் வந்து எதுவுமே செய்யவே செய்யாது. திஷ்டிக்காக வைக்கிறது அரகஜா. குழந்தைகளுக்கு வந்து திருஷ்டி பலன் வைக்கிறாங்கல்ல, அது மாதிரி பொண்ணு அழகா இருந்தா திருஷ்டி பலன் வைக்கிறாங்கல்ல, பையன் அழகா இருந்தா திருஷ்டி பலன் வைக்கிறாங்கல்ல, அதுதான் அரகசா. அரகசாவை மட்டும் வச்சா வேலைக்காது. அதை பல மூலிகைகள் இருக்குது, அதுக்குண்டான மந்திரங்கள் இருக்கு. அதை உருவேற்றி ஜெபம் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணினா மட்டும்தான் அது ஒரிஜினல் வேலை செய்யும். எனக்கு தெரியும், இப்போ 300-400 பேர் அரகஜா வந்து ஆர்டர் போட்டு வாங்கி இட்டு போட்டு பிரச்சனை ஆகி போச்சு, சண்டை வந்துருச்சுன்னு எல்லாம் சொல்லிட்டு என்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அதுக்கு அரகஜா வாங்கிட்டு இன்னும் எல்லாரும் முதலமைச்சர் ஆயிட முடியுமா? அரகஜா எடுத்து திலகமிட்டால் எல்லாரும் முதலமைச்சர் ஆயிட முடியுமா? சொல்லுங்க. ஒருவருக்குத்தான் அந்த பதவி கிடைக்கும். அது முறையாக செய்பவருக்குத்தான் அது கிடைக்கும். அந்த வெற்றி யாருக்கு கிடைக்க வேண்டும் என்பது இறைவனுடைய செயல். சரியாக போய் கிடைத்திருப்பது விஜய்க்காக. அந்த வெற்றியின் திருமுகம் அமர்ந்திருப்பது முதலமைச்சராக, நிரந்தர முதலமைச்சர். அவர் நேர்மையா இருக்கும் வரையில், அவர் கட்சிக்காரர் நேர்மையா இருக்கும் வரையில் அவர்தான் நிரந்தர முதலமைச்சர். ஒரே ஒரு கட்சி தான் இருக்கும், மற்ற கட்சி எல்லாம் சிறு கட்சியாத்தான் இருக்கும். பெரிய கட்சி என்று ஒன்று இருந்தால் அது விஜயுடைய கட்சி, மக்கள் வெற்றி கழகமா மட்டும்தான் இருக்கும். எல்லா கட்சிக்காரனும் விஜயுடைய கட்சியில சேர்ந்துருவான். சேர்ந்து விட்டால் எல்லாத்துக்கும் ஆட்சி பொறுப்பு கொடுத்துருவார் என்று எதிர்பார்ப்பாங்க, கொடுக்க மாட்டாங்க. நல்லவன் கெட்டவன் பார்த்துத்தான் கொடுப்பான். கெட்டவனும் நல்லவனாகலாம், கெட்டவன் கெட்டவனாக இருக்க மாட்டான். நன்மை தீன்மை அவருக்கே தெரியும். அவரு பார்த்து முடிவு பண்ணுவதுதான். கெட்டவன் கையில சாவி கொடுத்தால் தேட மாட்டான். பழமொழி இருக்கு, உங்களுக்கு தெரியுமா? அவர் கையில சாவி கொடுத்தால் என்ன பண்ணுவாங்க? நம்ம கையில் பொறுப்பை பேசினாண்டா, இனிமேல் நான் தாண்டா அப்படின்னு சொல்லிவிட என்ன பண்ணுவான்? தேட மாட்டான், பாதுகாப்பா இருப்பான். அது நல்லவன் கெட்டவன் பார்த்து தானே கொடுப்பாங்க. எதிரிகளுடைய தொல்லைகள் அதிகமா இருக்கிறதுனால முருகர் போய் கும்பிடுறப்போ அது என்ன ஆகி போயிரு தெரியுமா? எதிரிகள் தொல்லையே இல்லாம ஒடிஞ்சிருவாங்க, எல்லாம் நண்பர்கள் ஆயிடுவாங்க. சூர சம்சாரம் எதுக்கு பண்றாங்க? எதிரிகள் கொல்றது தானே பண்றாங்க. அங்க ஏன் இவர் போனாரு? சரி, நம்மளுக்கு எதிரி இருக்கிறாங்க, முருகா நீ பாத்துக்க, எனக்காக நீ பொறுத்தோடு. எனக்கு மறைமுகமா எதிரியா இருந்தாலும் சரி, என் நேர் எதிரியா இருந்தாலும் சரி, உன்னிடம் ஒப்படைக்கிறேன், நீ அவரை பார்த்துக்கொள். முருகன் அவர் பார்த்துக்குவார். இந்த 1.5 மாத காலம் வந்து நீங்க எப்படி ஆட்சி? அதாவது தப்பு எந்த ஆட்சியிலும் நடக்கு. இப்போ போன்றப்பு தப்பு நடந்துறப்ப பாதுகாப்பு கொடுத்து அவனை ஜெயிலேயே போடாம வேற ஒருத்தர் கொடுத்துட்டு எல்லாம் நமக்கு யூடியூப்ல எல்லாமே வந்திருக்கு, பார்த்துருக்கிறேன். இந்த ட்ரிப்பு சொந்த கட்சிக்காரராக இருந்தாலும் யாரா இருந்தாலும் பிடிச்சி தண்டனை கொடுக்குறாங்களே இல்லையா? இப்ப யாரை வெளியில விட்டாங்க? 1.5 மாச காலத்துல நீங்க பாத்தீங்க 72 குற்றவாளிங்கிறான், 72 பிடிச்சிட்டாங்கல்ல. பிடிக்குங்காட்டி தானே உங்களுக்கு டீட்டெயில் தெரியுது. தண்டனை கொடுத்துருக்காங்கல்ல, ஜெயில் பிடிச்சி அடைச்சிருக்காங்கல்ல, அவங்களுக்கு உண்டு தப்பு பண்ணு தண்டனை கிடைச்சிருக்குல்ல. அப்புறம் ஏன் நீங்க குற்றம் சொல்லுகிறீங்க? குற்றம் நடப்பதற்கு முன்னாடி தடுப்பதுக்கு எந்த இடத்துல குற்றம் நடக்குதுன்னு யாருக்கு தெரியும்? ஒரு தனிப்பட்ட மனிதன் வீட்டுக்குள்ள போய் ஒரு பொண்ணை பாலியல் தொந்தரவு செஞ்சுறான்னு சொல்றோம். அந்த பொண்ணு வெளியே சொன்னா தெரியுமா, இல்ல சொல்லாட்டி தெரியுமா? எப்படி சொல்லுவீங்க? பப்ளிசிட்டி போலீஸ் ஸ்டேஷன் சொன்னா தெரியுமா, இல்ல பொது அம்மா அப்பாட்ட சொன்னா தெரியுமா, சொந்த பந்தவங்க சொன்னா தெரியுமா? சொல்லாம ஒடிக்க ஒரு பாலியல் தொந்தரவு செஞ்சது எப்படி தெரியும்? அதை எப்படி தடுக்க முடியும்? அது எந்த கட்சியில உதவி பண்ணினாங்க? எந்த உலக நாட்டுல யார் அந்த செஞ்சாங்க? தப்பு நடப்பதாதுக்கு முன்னாடி போயிட்டு நீ தப்பு பண்ண போற வாடா என்று சட்டை பிடிச்சி அவனை அரெஸ்ட் பண்ணாங்களா? நீங்களே சொல்லுங்க. வாய் இருக்குதுன்னு சொல்லி எல்லாம் பேச முடியாது. எதிராளியும் பேசுவான்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். குற்றம் ஒருவர் மேல் சுமத்தலாம், ஆனா அந்த குற்றத்தை அது சரியா இருக்கா இல்லையான்னு பார்க்காம முடி குற்றத்தை சுமத்த முடியாது. ஒரு பாலியல் தொந்தரவு பண்ணாதவனை போய் பண்ணான்னு சொல்ல முடியுமா? அது சாட்சி வேண்டாமா? அந்த பொண்ணு ஒப்புதல் கொடுக்க வேண்டாமா?
ஆமா வந்து கெடுத்தான்னு சொன்னா தானே நம்ம அவனை அரெஸ்ட் பண்ண முடியும். அவன் எங்களுக்கு கிடைக்கவே இல்லை அப்படிங்கிறப்ப அவன் எப்படி அரெஸ்ட் பண்ணுவீங்க? இப்போ 60 வயசு கிழமை வந்து கஞ்சா போதை எதுவுமே அடிக்கல, தண்ணி கூட அடிக்க எடுத்துட்டான். அவனை கஞ்சா போதை நீங்க சும்மா சொல்லுவீங்க? 42 வயசு பையன் வந்து வேலைக்கு போன இடத்துல ஒரு பொண்ணை, சின்ன பொண்ணை வந்து 13 வயசு பொண்ணை கெடுத்துட்டான். அவன் கஞ்சா போதை அடிச்சு கெடுத்துட்டான். நீங்களே கட்டுக்கதையே பண்ணி சொல்லக்கூடாது. கஞ்சா விற்பது ஒரு கஞ்சா தடுப்பு சட்டத்துக்குன்னு ஒண்ணு இருக்கு. அதுல வந்து ஆளுகள் அதிகமான ஆட்டுகளை போட்டு கஞ்சா படிக்கிறவங்க குடிக்கணும். போலீஸ்காரரே உடந்தை இருக்கிறப்ப கஞ்சா விற்கிற வித்து தான் கொடுக்குது. அவருக்கு காசு கொடுப்பாரு, அவருக்கு ஆளுக்கு பாதி தானே. கஞ்சா வந்து ஒழிப்பதான் போலீஸருக்கு முடியும். ஒரு பாக்கெட் விற்கிறதுனா போலீஸுக்கு தெரியாம விற்க முடியாது. அப்போ நீங்க போலீஸ் கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா கஞ்சா விற்கிறத கண்ட்ரோல் பண்ணிடலாம். இது சைக்காலஜிக்கல என்னன்னா, எவனுக்குலாம் எங்கெங்க கஞ்சா விற்கிறோம். சீமான் சொன்னார், போலீஸ்காரர் சிக்கான ஆர்டர் போடு, கஞ்சா விற்கிறது ஒரே நாள் நின்று போயிரு, 24 மணி நேரத்தில் நின்று போயிரு. அதான் பண்ணலாமே, நல்ல விஷயங்கள் தானே. சீமான் எதிராளியா இருந்தாலும் சரி, யார் இந்த கட்சி தலைவராக இருந்தாலும் சரி, நல்ல விஷயங்கள் சொல்றப்ப செய்யலாமே. காவல்துறையை கட்டுப்படுத்துறது யார் கட்டுப்படுத்தணும்னா முதலமைச்சர் தான் கட்டுப்படுத்தணும். ஆமா, அப்ப அவர் என்ன பண்ணணும்? இப்ப வந்து என்ன பண்ணாரு, காவல்துறையே லஞ்சம் வாங்கின ஆளுகளை எல்லாம் இப்ப பிடிச்சி உள்ள போட்டார். அப்ப அவங்களுக்கு ஒரு பயம் வரும். அப்ப நீ டியூட்டி ஒழுங்கா பண்ணுவாங்க. இப்ப முதலமைச்சர் அந்த வேலை செய்யறாருல்ல, அப்புறம் அவரே பேசலன்னு சொல்றீங்க. பேச வேண்டியது தேவையே கிடையாது, நடைமுறைக்கு தான் பயப்படுவாங்க. ஓ, அந்த ஆளுக்கு போய் காம்ப்ரமைசன் பண்ணலான்னு பார்த்தா பண்ண முடியாதியா, பேசவே வாங்கிறாரியா, அதனால நம்ம இனிமே அந்த தப்புல பண்ணாதியா, தப்பு பண்ணணும்னு தூக்கி உள்ள போடியா, காம்ப்ரமைசன் வேண்டாமியா, அவங்ககிட்ட லஞ்சம் நம்ம வாங்கி நம்மளையும் தூக்கி உள்ள போட்டுருவோம், பயம் ஒன்று வந்துவிடும். அது பேச வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். நடைமுறைக்கிலேயே பயப்படுவாங்க. யாரும் போய் பேச முடியாதியா, அவர் பேசுவாங்க சாயிலாண்டா இருந்துட்டு எல்லாத்தையும் சோழி முடிச்சு விட்டுருவாரியா, நீ வேற இல்ல வேலை போயிரு வான்னு. அப்ப அதிகாரிக்கு பயம் வந்துவிடும். பயம் வந்து விட்டால் அங்க நேர்மை வந்துவிடும். நேர்மை வந்து விட்டால் அந்த இடத்துல ஆட்சி நடக்க ஆரம்பிக்கும். இது நடைமுறையில வந்துகிட்டு இருக்கா இல்லையா? நீங்களே ஒரு கேள்வி கேளுங்க. எல்லாரும் பேசுவது மௌனமா இருக்காரு. மௌனம் தான் சாதிக்கிறது. நிறைய விஷயங்கள் இருக்கு. இதே இன்னொரு 6 மாசம் இப்படி இருந்து விட்டால், சில காரியங்கள் எல்லாம் ஜெயிச்சு விட்டால், இதே வாய் என்ன சொல்ல தெரியுமா, விஜய் மாதிரி ஒருத்தர் முதலமைச்சர் வேணும் அப்படின்னு அவிலே சொல்லுவான். அதே வாய் பேசும். அதே யூடியூப் சேனல்ல அதே ஆள் பேசும்.